அபரோக்ஷஜனான பகவானுடைய அனுகிரகம்தான் இன்றைக்காவது எனக்கு தெளிவு ஏற்பட்டது. இல்லாட்டா இந்த சம்சாரத்தில் ஆசை என்கிற வலையில் சிக்கின ஒருவன் அதிலிருந்து வெளியே வருவதற்கு பகவானுடைய அனுகிரகம் இல்லாவிட்டால் முடியாது. தெய்வீஹேஷா குணமயி மம மாயா துரத்யா மாமேயவே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே என்று கீதா ஸ்லோகம். இந்த மாயை என்கிற சம்சாரத்துக்குள்ளே நான் தான் ஜீவாத்மாவை அடைத்து வைத்திருக்கிறேன். அதிலிருந்து வெளியே வர வேண்டுமென்றால், இந்த மயக்கம் தெளிய வேண்டுமென்றால் என்னிடம் சரணாகதி செய்தால் தான் முடியும் என்று கண்ணனே கூறுகிறார். அப்ப பகவானுடைய அனுகிரகத்தாலே இதிலே மீண்டு வந்தேன், அதை தவிர யாரும் இப்படி ஒருவனை ரட்சிக்க முடியாது என்று தெரிவித்தான். இது ஐலனுடைய கீதை. திருமங்கையாழ்வார் பதரிகாசிரமத்துக்கு 10 பாசுரங்கள் பாடினார். முத்தமூத்து கோல் துணையா என்று தொடங்கி முதல் 10 3வது திருமொழி. அதிலே ஒருவன் என்னென்ன கடைசி காலத்தில் நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படும், அப்படி கஷ்டப்படுவதற்கு முன்னால் விரைவில் பதரிகாசிரமத்துக்கு சென்று பகவானை நீங்கள் பற்றுங்கோள் என்று தெரிவிக்கிறார். பண்டு காமரானவாறும் பாவையர் வாயமுதம் உண்டவாறும் வாழ்ந்தவாறும் ஒக்க உரைத்து இருமி தண்டு காலா உன்னி உன்னி தள்ளி நடவாமுன் வண்டுபாடும் தந்துழாயான் வதறி வணங்குதுமே என்று ஒரு பாசுரத்தில் பாடுகிறார். ரொம்ப வயசாக எடுத்து ஒருத்தருக்கு சின்ன வயசுலெல்லாம் அவருக்கு பெருசாக பகவானிடத்தில் ஈடுபாடே கிடையாது. அதனால் என்ன பண்ணார், லௌகிகமாக யௌவன இன்பங்களிலே நிறைய ஆசையோடு இருந்தாராம். வயசான பிறகு எல்லாரும் சொல்லுவாளோ இல்லையோ, அந்த காலத்தில் நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தேன், அப்படியெல்லாம் ஆனந்தப்பட்டேன் என்று சொல்லி காண்பிப்பார்களோ இல்லையோ, அதை போல கடைசி காலத்தில் சொல்கிறாராம், பண்டு காமரானவாறும், அந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் என்னை எப்படி ஆசைப்படுவா தெரியுமோ, பாவையர் வாயமுதம் உண்டவாறும், அவர்கள் திருவாய் அதரத்தின் அமுதத்தை நான் எவ்வளவு சாப்பிட்டிருக்கேன் தெரியுமா என்று தன்னுடைய பழைய பெரிய சரித்திரம் வீரதீர பிரதாப செயல்களை எல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லுவாராம். ஒக்க உரைத்து இருமி, அதை சொல்கிறதுக்கு கூட இப்போ சக்தி கிடையாது. அன்னைக்கு இருந்த அனுபவத்தெல்லாம் இன்னைக்கு அனுபவிப்பதற்கு சக்தி கிடையாது. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 4 தடவை இருமல் வருது. இப்படி இருப்பவர்கள் கால் தண்டு காலா ஊன்னி ஊன்னி, தங்காலில் நடக்கக்கூடிய முடியல வரால, தண்டை ஊன்றிக்கொண்டு ஊன்றி ஊன்றி மெதுவாக நடந்து வரார். அப்படி வருகிற நிலை வருவதற்கு முன் வண்டு பாடும் பூம்பொழில் சூழ் வதறி வணங்குதுமே, வண்டுகளெல்லாம் சுத்தி ரீங்கரிக்கக்கூடிய பதரிகாசிரமத்து எம்பெருமானை வணங்குங்கோள் என்று தெரிவிக்கிறார். நாசமான பாசம் விட்டு என்று மற்றொரு பாசுரம். பெண்களிடத்தில் ஆசை வைத்தீர்கள் என்றால் அது உங்களை எந்த தவத்திலிருந்தும் கீழே இழுத்துவிடும். பெண்கள்னு சொன்னால் மறுபடியும் ஆண் பெண் சுகம்னு வச்சுக்கணும். உபதேசம் யாருக்கு பண்ணப்படுகிறதோ அவர்கள் ஆணாக இருந்தால் பெண் சுகம்னு வச்சுக்கணும், பெண்ணாக இருந்தால் ஆண் சுகம்னு வச்சுக்கணும். மற்றபடி ஆணுக்குத்தான் உபதேசம் இருக்கேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். சாதாரண லௌகிக காமம், உடல் சுகத்துக்கு ஆசைப்படாதே, அது உன்னை சம்சாரத்தில் அழுத்திவிடும். அதில் அழிந்து போவதற்கு முன்னால் பதரிகாசிரமத்தில் பகவானை வணங்கு. தொண்டரடிப்புடியாழ்வார் இதில் தானே சிக்கினார். தொண்டரடிப்புடியாழ்வார் நல்ல பக்தராகத்தான் வாழ்ந்து வந்தார். ஆனால் யாரோ ஒரு அழகி ஒரு பெண் அவளிடத்திலே அன்பு கொண்டார். அவளேதான் கத்தின்னு அவள் வீட்டு வாசலிலேயே கிடந்தார். அவருக்கு வயசாச்சு, பணங்காசு கொடுத்தா தானே அவர்கள் உள்ளே அனுமதிப்பார்கள். இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, போன்னு சீன்னு சொல்லி ஓட்டி விட்டுருவாளாம். உனக்கு காசும் கிடையாது, வயசும் ஆகிவிட்டது, நடக்கக்கூட முடியல, இங்கெல்லாம் வராதேன்னு சொல்லி அந்த விலை மாதர்கள் எல்லாம் ஓட்டி விட்டுடுவாளாம். அதை போல தொண்டடிப்படியாளர் விபரநாராயணன்னு பெயர், அவரையே ஓட்டி விட்டார்கள். இவர்கிட்ட பணங்காசே கிடையாது. இப்போ இவரை எப்படியாவது ஒரு லீலை செய்து ஆழ்வாராக மாற்ற வேண்டும்னு பகவானுக்கு எண்ணம். ஒரு திட்டம் தீட்டினார். நம்பெருமாள் பெரிய பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுறதுக்கு தங்க வட்டில் இருக்குமோ இல்லையோ, அர்க்கியம் பாத்தியம் சமர்ப்பிக்கிறதுக்கு வட்டில் இருக்கும். அந்த வட்டில் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போக வச்சார் பகவான். ஒரு சின்ன குழந்தையினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு அந்த வட்டில் நேராக கொண்டு வந்து அந்த தாசி இருக்காளே அவளிடத்துல கொடுத்து விப்ரநாராயணன் கொடுக்க சொன்னார்னு சொன்னாலாம். அவளுக்கு ரொம்ப ஆனந்தம். ஓ, இவ்வளவு செல்வம் எல்லாம் அவர்கிட்ட இருக்கா, அவரை போய் ஓட்டி விட்டுட்டோமே, அடுத்த தடவை வந்தால் ரொம்ப உபச்சாரம் பண்ணணும்னு அந்த தாசியை மனதில் வைத்திருந்தாள். அதுக்குள்ளே இந்த செய்தி அரசனுக்கு போச்சு. தொண்டடிப்படியாழ்வாருக்கு ஒன்றுமே தெரியாது. வட்டில் திருடு போனதும் தெரியாது, அது அந்த தாசி கையில் இருப்பதும் தெரியாது, குழந்தை கொடுத்ததும் தெரியாது. ராஜாவுக்கு செய்தி போச்சு, வட்டில காணும்னு. என்னன்னு விசாரிச்சார். இந்த தாசி கையில் தான் இருக்குன்னு தெரிஞ்சது. அவளை கூப்பிட்டு விசாரிச்சார். யாரோ ஒரு பிள்ளை வந்தான், என் கையில் கொடுத்தான், விப்ரநாராயணன் தான் கொடுக்க சொன்னான்னு அவ சொன்னா. சரின்னு அவரை பிடிச்சு நிறுத்து வந்து சிறையில் போட்டுட்டான். அன்று இரவு பகவான் அந்த அரசனுடைய சொப்னத்திலே வந்து, இதெல்லாம் என்னுடைய விளையாட்டு, அவர் அந்த தாசியின் இடத்துல ரொம்ப ஈடுபாடோடு இருந்தார், அதை மாற்றி என்னுடைய பெருமையை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக விளையாடினேன்,
வட்டிலெல்லாம் அவர் திடல, நான் தான் திருடினேன், அவரை விடுவித்து விடு என்று அரசனுக்கு சொல்ல அவரும் விடுவித்தார். அப்பத்தான் இவருக்கு புரிந்தது, ஓ எந்த அளவு தவறான பாதையில் சென்றிருக்கிறோம், பகவானுடைய அனுகிரகத்தால் தான் திருந்தினேன். இப்போ புரூரவசம் அதைத்தானே சொல்கிறார், இத்தனை நாளி காமவயப்பட்டிருந்தவன் இன்று திருத்தினது பகவானுடைய அனுகிரகத்தாலே. அதை பிரத்யக்ஷமாக தொண்டடிப்புடியாழ்வார் சரித்திரத்திலும் பார்க்கலாம். கிமேதையா நோபகிருதம் ரஜ்வா வா சர்ப்பச்சேதசா ரஜ்ஜு ஸ்வரூபா விதுஷா யோகம் யத் யத் அஜிதேந்திரியா. அதுக்கு மேலே புரூரவ சொல்கிறதா ரொம்ப ஆச்சரியம். ஒருத்தர் காமவயப்பட்டார்னா உடனே யாரை தெரியுமா குத்தம் சொல்லுவோம்? அந்த பெண்ணையோ ஆணையோ குத்தம் சொல்லுவோமோ இல்லையோ, அவரால் தான் இப்படி நடந்தது, இவ்வளவு அழகி இவளை மயக்கி இருக்கணும்னு சொல்லுவோமோ இல்லையோ. புரூரவஸ் தெரிவிக்கிறான், இதில் ஊர்வசியை குத்தம் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. என்னுடைய மனதை நான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். இங்கே ஒரு கயிறு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த கயிறை இப்போ வெளிச்சமெல்லாம் இருக்கும்போது பார்த்தா கயிறுன்னு நமக்கு நன்னா தெரியும். எல்லாம் உபன்யாசமெல்லாம் முடிஞ்ச பிறகு விளக்கெல்லாம் அணைச்சுட்றா. அப்போ அடிங்க நீங்கள் திரும்பி வந்த உடனே இது ஏதான ஒரு இங்கே கயிறு மாதிரி இருந்ததுன்னா பாம்புன்னு சொல்லி பயந்து போயிடலாமோ இல்லையோ, பயந்து ஓடியே போயிடுவேன். அது அந்த பாம்போட குற்றமாக, நாங்கள் பாம்பே இல்லை, வெறும் கயிறு தான் இருக்குது. அதை போல உலகத்தில் இருக்கும் பொருள்கள், அது ஆணோ பெண்ணோ சக்கர பொங்கலோ என்ன ஒரு இன்பமாக இருக்கட்டும், அந்த இன்பத்தினுடைய இயற்கை என்ன? துன்பத்தை கலந்து கலந்து தான் இந்த உலகத்தில் இன்பம் கிடைக்கும் என்பது. அதில் எனக்கு ஈடுபாடு வந்ததுக்கு அதை தப்பு சொல்ல முடியாது. இப்போ பாம்புக்கு வாயில் விஷம் இருக்குது, பாம்பையாக குத்தம் சொல்ல முடியும்? சிருஷ்டித்தவர் ஈஸ்வரன், அப்போ அவரைத்தான் வேணுனாலும் குத்தம் சொல்லலாமே தவிர பாம்பு கடிச்செடுத்து எவ்வளவு மோசமான பாம்புன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. பாம்பினுடைய இயற்கை தன் இரையை கொத்தி சாப்பிட போகிறது. அப்போ விஷம் வைத்தது பாம்பு அல்ல, உலகப் பொருட்கள் நம்ம ஈர்ப்பது பகவானுடைய சிருஷ்டியாலே. அப்போ நாம் நம் மனதை கட்டுப்படுத்தி அதிலிருந்து விடுபட வேண்டுமே தவிர பொருள்களை குத்தம் சொல்லியோ அழித்தோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏவம் பிரகாயன் ரிபதேவ தேவஹ ச உர்வசீலோகம் அதோ விஹாய ஆத்மானம் ஆத்மன் யவகம்ய மாம்வை உபாரமன் ஞான விதூத மோகா. இவ்வாறு இதெல்லாம் எங்கிருந்து பேசுகிறார்? இன்னும் ஊர்வசியினுடைய உலகம் சொர்க்கத்தில் தான் இருக்கார் புரூரவஸ். அங்குதான் இங்கு ஞானோதயம் பிறக்கிறது. சரின்னு பகவானை பற்றின ஞானத்தை பற்றி கொண்டு ஊர்வசி லோகத்தை விட்டு மறுபடியும் பூமிக்கு வந்து பகவானிடத்திலே பக்தியோடு வாழ்ந்து கடைசியிலே விதூத மோகா தன்னுடைய மயக்கமெல்லாம் தீரப்பெற்று பகவானையே புரூரவஸ் அடைந்தான். அன்னம் ஹி பிராணினாம் பிராணஹ ஆர்த்தானாம் சரணம் துவகம் தர்ம வித்தோ நிருணாம் பிரேத்திய சந்தஹ அர்வாக் பிப்யதேரணம். அதுக்கு மேலே தெரிவிக்கிறார் ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. இப்போ வைராக்கியத்தை பற்றி எல்லாம் கண்ணன் சொல்லி முடிச்சிட்டாரோ இல்லையோ, கடைசியாக ஒரு உபதேசத்தை சொல்லி முடிக்கிறார். இதெல்லாம் உனக்காக வருவது என்பது ரொம்ப கடினமானது உத்தவா. இதுக்கு எளிமையாக ஒரு வழி சொல்லட்டுமா? நல்லவர்களோடு சேர்க்கையை வைத்துக்கொள். சத்துக்களோடு உனக்கு சேர்க்கை இருந்தால் படிப்படியாக இது அனைத்தும் வரும். ததோ துஸ்ஸங்கம் உத்ஸ்ருஜ்ய சத்து சஜ்ஜேத புத்திமான் சந்தயேதஸ்ய சிந்தந்தி மனோவியாசங்கம் முக்திபிஹி. சத்துக்கள் தான் பகவான் எங்கோ வைகுந்தத்தில் இருக்க போகிறார். இதை போல் அப்பப்போ உபதேசங்களை பண்ணி விடுவார். இதை நாம் கேட்டுன்ட்டு கடைப்பிடிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் கடைப்பிடிக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஏதோ சில தடங்கங்கள் சந்தேகங்கள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் என்ன கண்ணன் கிட்டையா போய் பதில் கேட்க முடியும்? நேராக பார்சாதி பெருமாள் கிட்ட போய் இப்படி சொல்லியிருக்கே, இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அவர் வாயை திறந்து சொல்ல போகிறது கிடையாது. அப்போ பெரியவர்கள் தான் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு படியிலும் நாம் எங்கேயான தவறாக போனால் திருத்துவார்களோ இல்லையோ. அதற்காகத்தான் சத்சங்கம் வேணும்னு தெரிவிக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளாலே நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி நம்மை நல்வழிப்படுத்துவார்கள். பிராணிகளுக்கு எப்படி அன்னம் தாரகமாக இருக்கிறதோ, முக்தியடைய ஆசைப்படுபவர்களுக்கு பகவான் எப்படி தாரகமாக இருக்கிறானோ, பந்துக்களுக்கு ஒரு மனிதன் எப்படி தாரகமாக இருக்கிறானோ, அதைப்போல் சம்சாரத்தை கண்டு பயப்படும் ஒருவனுக்கு சத்துக்கள் நல்லோர்கள்தான் ஆதாரமாக உஷாத்துணையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த உபதேசத்தை கண்ணன் முடிக்கிறார். இதோடு உத்தவ கீதை முடிகிறது. உத்தவ கீதைக்குள்ள பிக்ஷு கீதை ஐல கீதைன்னு 2 பகுதிகளை சேர்த்து பார்த்துள்ளோம். மொத்தமாக பார்த்தால் வைராக்கியம், அகங்கார மமகாரங்களை விட்டுவிட வேண்டும், செல்வத்தில் ஆசை வைக்கக்கூடாது, மனைவி மக்களிடம் ஆசை வைக்கக்கூடாது, பகவானை தவிர யாரையும் போற்றி புகழ்ந்து பாடி செல்வத்தை பெறக்கூடாது, அப்படிப்பட்ட செல்வத்தில் ஆசை இருக்கக்கூடாது என்று 4 கதைகளாலே அவதூதர், பிக்ஷு, ஐலர் இதை போன்ற கதைகளை கொண்டு பகவான் விண்ணப்பித்தார். இது உத்தவ கீதை என்கிற முதல் பகுதி. இப்போத்தான் நேற்று தலைப்பை நாம் பார்த்து முடிச்சிருக்கோம். இனிமேல் இன்றைய தலைப்பு கோபிகா கீதம் என்கிற அர்த்தத்தை பார்க்க வேண்டும். இந்த தலைப்பில் வைராக்கியம் இப்படியெல்லாம் பகவான் கஷ்டப்படுத்த போகிறதே கிடையாது.
கோபிகைகள் பகவானை விட்டு பிரிந்து எப்படி துன்பப்பட்டார்கள், அவர்களுடைய பக்தி எந்த நிலையில் இருந்தது என்பதைத்தான் பார்க்க போகிறோம். இதில் நடந்த பின்புல கதை என்னன்னு பார்க்கணும் இல்லையோ. இந்த மாசத்தினுடைய கதை. ஹேமந்தே பிரதமே மாசி நந்தவ்ரஜ குமாரிக்காக சேருஹு ஹவிஷ்யம் புஞ்சானாக காத்யாயின் அர்ச்சன விரதம். ஹேமந்த ரித்துவினுடைய முதல் மாதம் மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்திலே கோபிகைகள் அனைவரும் சேர்ந்து விரதம் இருந்தார்கள். மார்கழி நோன்பு எதற்கு இருந்தார்கள்? கண்ணனோடு தாங்கள் சேர வேண்டும், கண்ணனை கணவனாக அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். நோன்பு முடியும் போது கண்ணனே நேர வந்தார். சரி, நீங்கள் ஆசைப்பட்டதை உங்களுக்கு கொடுக்கிறேன், ஆனால் இப்போ முடியாது. ஹேமந்த ரித்துவிலையா ராசக்கிரீடை பண்ண முடியும்? சரத் ரித்து, நன்னா புஷ்பங்கள் எல்லாம் பூக்கக்கூடிய காலம் வரட்டும், அந்த சமயத்திலே ராசக்கிரீடை செய்யலாம் என்று கண்ணன் சொல்லிவிட்டு புறப்பட்டு போய்விட்டார். அப்புறம் பல அசுரர்களை அழிக்கிறார். நடுவில் பல கதைகள் நடக்கின்றன பாகவதத்தில். அதற்கு பிறகு மறுபடியும் 29வது அத்தியாயம், தசமஸ்கந்தத்தினுடைய 29வது அத்தியாயத்தில் தான் இந்த கதை தொடங்குகிறது. பகவான் சரத் ரிது வந்து விட்டதுன்னு உணர்ந்தார். சரியான நேரம், பக்தனுக்கு நான் ராசக்கிரீடைக்கு அனுபவத்தை கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், கோபிகைகளை ஏமாற்றக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வேணுகானம் புல்லாங்குழலை வாசிக்க தொடங்கினார். யமுனை கரையில் போய் நின்றுண்டாராம். வம்சி வட்டம் என்று இப்போது வந்த இடம் உள்ளது. வம்சின்னு சொன்னால் புல்லாங்குழலோ இல்லையோ, வம்சி புல்லாங்குழலை வாசித்த ஒரு ஆலமரம், வடவிருஷம், அங்கு இருந்துதான் பகவான் வாசித்தார். அவர் வாசிப்பதை கேட்டு கோபிகைகள் அனைவரும் வந்தார்கள். திருஷ்டுவா குமுத்வந்தம் அகண்ட மண்டலம் ரமானநாபம் நவ குங்குமாருணம் வனம் ச தத்கோமல கோபிரஞ்சிதம் ஜகௌத்கலம் வாமதிருஷாம் மனோகரம். மக்களுடைய ஹிருதயத்தையெல்லாம் ஈர்க்கக்கூடியதான புல்லாங்குழல் இசை. மக்களுடைய மனசு மட்டும் கிடையாதான். இவர் புல்லாங்குழல் வாசிக்க தொடங்கினார்னால் அங்கே இருக்கிற மாடு கன்றுகள், பறவைகள், மான்கள் எல்லாம் அதை கேட்கறதுக்கு ஒன்று திரண்டுடுமா. இவர் பிருந்தாவனத்துக்கு மாடு மேய்க்க போவாரோ இல்லையோ, போகும்போது மாடுகளை எல்லாம் ஓட்டிக்கொண்டு சென்று விடுவார். திரும்ப சாயங்காலம் இருட்டுறதுக்குள்ளே எல்லா மாடுகளையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு திரும்ப ஆய்ப்பாடிக்கு வர வேண்டும். எத்தனை மாடுகள், கணங்கள் பல, கற்றுக்கறவை கணங்கள் பலன்னு ஆண்டாள் தெரிவிக்கிறாள். அத்தனை மாடையெல்லாம் ஒன்றொன்னா தேடி எல்லாம் அழைச்சின்னு வர முடியாது. அதனால் என்ன பண்ணுவார், நடுவாக ஒரு இடத்துல போய் கண்ணை நின்றுப்பாராம். நின்று கொண்டு புல்லாங்குழலை வாசிக்க ஆரம்பிப்பார். வேணுக்வண பிரணயினித்வயி லோகநாத பிருந்தாவனம் சரண சஞ்சரணை புனானே பாவாஸ்ததா வனபுவக்கில கீதிருஷஸ்தே துவத்கீத சிக்த சிகதாசு வசுந்தராசு என்று கூறத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்தில் தெரிவிக்கிறார். நீ பிருந்தாவனத்தில் அப்படி மேய்ந்து கொண்டே இருக்குமா மாடுகளெல்லாம், அதெல்லாம் திரட்டுவதற்காக கண்ணன் இப்படி நடந்துட்டே புல்லாங்குழல் வாசிக்க தொடங்குவாராம். அந்த இசையை கேட்டு எல்லா மாடுகளும் வந்து கால் பரப்பிட்டு தலை கவிழ்த்தி வந்த உடனே இசையை கேட்கணுமோ இல்லையோ. இசை இது வேற, இப்போ இசை நடக்கக்கூடிய சமயம் தானே, என்ன பண்ணுவோம், அதில் ஒரு ஸ்வரத்தை கூட விட்டுவிடக்கூடாது. காதை இப்படி திருப்பி வச்சுப்போமோ இல்லையோ. என்னமோ இப்படி இருந்தால் அந்த ஒலிபெருக்கிலேருந்து சத்தம் வராதா, என்னமோ அதுக்கு தடப்பட போகிறதா, இப்படியே திருப்பி வச்சுட்டு நல்லா கேட்கணும்னு பார்ப்போம். அதை போல் மாடுகள் எல்லாம் என்ன பண்ணுமா, கண்ணன் திருவடிக்கு பக்கத்தில் வந்து காலை பரப்பி வச்சுட்டு தலையை கீழே கவுத்திண்டு இத்தான் மாட்டு கணங்கள் எல்லாம் செவி ஆட்டகில்லாவேன்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். காதை அசைக்கவே அசைக்காதா. பொதுவாக மாடு இப்படி காதை அசைக்கும், அதில் ஏதாவது கொசு வந்து உட்காந்துன்னா அதெல்லாம் ஓட்டுறதுக்கு அசைக்குமோ இல்லையோ. காதையே அசைக்காமல் ஒரு ஸ்வரம் கூட தப்பக்கூடாது. அப்படியே இந்த புல்லாங்குழல் விஷயம் கேட்கணும்னு கேட்டுட்டே இருக்குமா. மான்கள் எல்லாம் இருக்குமோ இல்லையோ, கடைவாய் வழி சோர, மாடு மேய்ந்து கொண்டே இருக்கும். அது அப்படியே வாயிலேயே வச்சுட்டு கண்ணனை பார்த்துட்டே இருக்குமா. மென்னு கொண்டிருந்த புல்லெல்லாம் இப்படி எச்சலோடு சேர்ந்து கொட்டுமா, அது கூட தெரியாமல் அந்த இசையை கேட்டுட்டே இருக்குமா. பறவைகளெல்லாம் பறக்கிறத நிறுத்திவிட்டு கண்ணனை சுற்றி வந்து விடந்து படுகாடு கிடப்ப, கண்ணனை சுற்றியே படுகாடு கிடக்கும். இப்படி அங்கு இருக்கக்கூடிய விலங்குகள், பட்சிகள் அனைத்துமே கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டு ஈர்க்கப்பட்டன. இப்போ கோபிகைகள் மனசு கேட்கவே வேண்டாம், இவர் வேணுகானம் பண்ண தொடங்கினவுடனே கண்ணன் நம்மை அழைக்கிறார்னு கோபிகைகளுக்கு தெரிந்தது. உடனே அவரவர்கள் இல்லத்திலிருந்து புறப்பட்டு இந்த வம்சீவடத்துக்கு வர வேண்டும். பலரும் வந்து விட்டார்கள், ஆனால் சிலரால் வர முடியவில்லை. அந்தர் கிரககதாக காஷ்சித் கோப்யா அலப்த வினிர்கமாக கிருஷ்ணம் தத் பாவனாயுக்தாக தத்யு மீலித லோச்சனாக. எல்லாருக்கும் வீட்டில் ஒரு காரியமே இருக்காது, கண்ணன் அழைத்தவுடனே ஓடி வந்த முடியும்னு வாய்ப்பு இருக்குமா? சிலருக்கெல்லாம் சிந்தையந்தி என்று ஒரு பெண்ணை பற்றி தெரிவிக்கிறார்கள். அவளுக்கு கண்ணனிடத்தில் ரொம்ப பக்தி உண்டு. அவனுடைய வேணுகானம் கேட்டவுடனே கண்ணனை போய் சேவிக்க வேண்டும்னு ஆசை. வாசலுக்கு ஓடி வரா, அங்கே மாமனாரும் மாமியாரும் அமர்ந்திருக்கிறார்கள். தாண்டி கொண்டு கண்ணனை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போக முடியாது, ஆனால் போகணும்னு ஆசை.
அப்போ தன்னுடைய வீட்டு வாசலிலேயே நின்று கொண்டு கண்ணனுடைய புல்லாங்குழல் இசையை கேட்டாலோ இல்லையோ அபாரமான ஆனந்தம். ஆனந்தப்பட்டதுனால புண்ணிய கணக்கெல்லாம் குறைஞ்சி போச்சு. அதே சமயத்தில் கண்ணனை நேர போய் பார்க்க முடியலையேன்னு மனசில் ரொம்ப வருத்தம் இருந்ததா, வருத்தப்பட்டபடியாலே பாபங்கள் அழைத்தும் கழிந்தன. அப்போ புண்ணியமும் கழிந்தது, பாபமும் கழிந்தது. அப்பவே முக்தி அடைந்து விட்டாள். எந்த வாசல்ல நின்று தான் வேணுகானத்தை கேட்டாலோ பாபமும் புண்ணியமும் பூஜ்யமாயிட்டா உடனே மோட்சத்துக்கு தான் போகணும். ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபயித்தின்னு உபனிஷத் கூறுகிறது. பாப புண்ணியங்கள் இருக்கும் வரைதான் ஒரு ஆத்மா சம்சாரத்தில் இருக்க முடியும். அது தீர்ந்து போச்சுதான் அடுத்த க்ஷணம் முக்தியில் தான் அடைந்தாக வேண்டும், வைகுந்தத்துக்குத்தான் செல்ல வேண்டும். அப்படி சில கோபிகைகள் வைகுந்தத்தையே அடைந்தார்கள். மற்ற கோபிகைகள் எல்லாம் இந்த வம்சீ வட்டத்துக்கு வருகிறார்கள். வந்தவுடனே கண்ணனிடத்திலே பிரார்த்தித்தார்கள். சித்தம் சுகேன பவதாபகிருதம் கிருஹேஷு என் நிர்விஷத்யுத கராவபி கிருஹ்ய கிருத்தியே பாதௌ பதம் ந சலதஸ்தவ பாதமூலாத் யாமக் கதம் விரஜமதோ கரவாம கிம்வா. கண்ணா, நீ உன்னுடைய அழகாலும் புல்லாங்குழல் இசையாலும் எங்களுடைய 3 கரணங்களையும் இழுத்து விட்டாய். கண்ணர் என்ன பண்ணார், இவர்களெல்லாம் வந்தார்களோ இல்லையோ, வந்த உடனே கேலியாக பேச ஆரம்பிச்சாராம். வாங்கோ கோபிகைகளே, என்ன இந்த பக்கம், என்ன காரியமாக வந்திருக்கேள், என்ன பார்க்க வந்தீளா? பொதுவாக உங்கள் வீட்டிலலாம் அனுமதி கொடுக்க மாட்டாளே, சீக்கிரம் போயிடுங்கோ, என்னை பார்க்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சால் தாய்மார்கள் எல்லாம் கோச்சிப்பா, திரும்ப சீக்கிரம் வீட்டுக்கு சென்று விடுங்கோள், இங்கே ரொம்ப நாள் என்னோட இருக்க வேண்டாம்னு கண்ணன் சொன்னார். இவாளுக்கா எப்போ கண்ணன் அழைப்பார்னு ஏற்கனவே ரொம்ப விரகத்தாப்பம். வந்த உடனே வாங்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லாமல், நீங்கள்லாம் இங்கே பொதுவாக வரமாட்டீங்களே, நீங்களாம் உங்கள் வீட்டில் நிறைய வேலை இருக்கும், கணவனுக்கு சுசுரூஷ பண்ணணும், தாய் தந்தையர் சொல்ல தட்ட முடியாதுன்னெல்லாம் பேசுவீர்களே, எதற்கு வந்தீர்கள்னு கண்ணன் சொன்னார். இவர்களுக்கு ரொம்ப வருத்தம். கண்ணா, வீட்டுக்கு போனால் மட்டும் என்ன காரியம் செய்யவா முடிகிறது? மனசு எப்பவும் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறது. கையால் வேலை பார்க்கலாம்னு பார்த்தா கூட வீட்டு வேலைகளை மேலே தொடர்ந்து செய்ய முடியவில்லை. கால் எடுத்து வைக்கணும்னால் நீ இருக்கிற திசையை நோக்கித்தான் வருவேன்னு கால் அடம் பிடிக்கிறது. என்னால் வேற எந்த வேலையும் பண்ண முடியவில்லை. அதனால் நீ தான் அனுகிரகிக்க வேண்டும். உன்னைத்தான் நம்பி வந்திருக்கிறோம். எங்களுக்கு ராசக்கிரீடை அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். நத்யாஃப் புலினம் ஆவிஷ்ய கோபீபிர் ஹிமவாலுகம் ரேமே தத் தரலானந்த குமுதாமோத வாயுனா. சரின்னு பகவான் ஒப்புக்கொண்டார். யமுனை நதிக்கு நடுவில் ஒரு மணல் திட்டு இருந்துதான். அந்த மணல் திட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அங்குதான் ராசக்கிரீடை செய்தார். இப்பவும் பல இடங்கள் உள்ளன. நிதுவனம்னு இருக்கு, சேவா குஞ்சம்னு இருக்கு. இதெல்லாம் கண்ணன் ராசக்கிரீடை செய்த இடங்கள். இன்றைக்கும் 6 மணிக்கு மேலே யாருமே சேவா குஞ்சத்துக்குள்ளே போகிறதே கிடையாது. அதை பூட்டி விட்டு வெளியே வந்து விட்டார்கள் என்றால் இன்றும் அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரமும் ஒரு கோபிகையா. இவர்களெல்லாம் வெளியில் வந்த பிறகு அந்த கோபிகைகள் மறுபடியும் வந்து கண்ணனோடு இன்றும் ராசம் செய்கிறார்கள் என்று அந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கை. அப்போ அதை பற்றி அந்த ராசக்கிரீடை செய்ய தொடங்குகிறார்களோ இல்லையோ, எல்லாருக்கும் ஆனந்தம். அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவம் ச அந்தரேண அங்கனா. ஒரு கோபிகை ஒரு கண்ணன், ஒரு கோபிகை ஒரு கண்ணன், ஒரு கோபிகை ஒரு கண்ணன், இப்படி கைகோத்து கொண்டார்களாம். கண்ணன் பல உருவங்களை எடுத்துக்கொண்டார். 2 கோபிகைகளுக்கு நடுவில் கண்ணன் நின்று கொண்டு கைகோர்த்து கொண்டு நன்னா சுற்றி சுற்றி ராசம் நாட்டியம் ஆடுகிறார்கள். அது போக போக இந்த பெண்களுக்கெல்லாம் நிறைய ஆனந்தம். ஆனந்தம் வந்த உடனே கூடவே கொஞ்சம் கர்வம் அகங்காரமும் வரத் தொடங்கியது. ஏவம் பகவத கிருஷ்ணாத் லப்தமானா மகாத்மனः ஆத்மானம் மேனிரே ஸ்திரீணாம் மானின்யோ அபியதிகம் புவி. உடனே இவர்களுக்கு என்ன நினச்சது, நாம் தான் உலகத்திலேயே சிறந்த பெண்கள். எப்போ கண்ணன் நம்மை அழைத்து ராசக்கிரீடை செய்து விட்டாரோ மற்ற எந்த பெண்களையும் அழைக்கலையே. பிருந்தாவனத்தில் ஆய்ப்பாடில் இருக்கக்கூடிய நாங்கள் மட்டும்தான் பாக்கியசாலிகள். கண்ணன் எங்களுக்குத்தான் அனுபவத்தை கொடுத்தார்னு ஒரு கர்வம் வந்தது. பகவான் பார்த்தார், கர்வம் இல்லாதவனுக்குத்தான் என் அனுபவத்தையே கொடுப்பேன். அது உலக விஷயத்தில் கர்வம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் கிருஷ்ணானுபவத்திலேயே ஒரு கர்வமா, நான் தான் அப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளவு தூரம் பகவானுக்கு நெருக்கமானவன் இப்படின்னு சொல்லி ஒருத்தர் கர்வப்பட்டால் அது ரொம்ப உயரத்துக்கு போய் அப்புறம் கீழ் விழுந்துட்டோம்னு அர்த்தம். இப்போ கண்ணன் பார்த்தார், இந்த கர்வம் ஆகாது, இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். தாசாம் தத் சௌபகமதம் வீக்ஷ்ய மானம் ச கேசவஹ பிரசமாய பிரசாதாய தத்ரைவ அந்தரதீயத. இவர்களுடைய கர்வத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக அதே க்ஷணத்திலே பகவான் அந்தர்தானமானார், மறைந்து போனார். இந்த பெண்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, கண்ணன் எங்கே போனார்னு புரியல. நாட்டியம் ஆடிண்டே இருக்கிறவர் திடீர்னு கையில் பிடிச்சுக்கிறவரை காணும்னால் கண்ணன் எங்கே போனார்னு தெரியாமல் அனைவரும் அழத் தொடங்கினார்கள். கண்ணா வாவான்னு அடைத்து பார்த்தார்கள். ஒவ்வொரு மரம் செடி கொடியாக போய் உங்களுக்கு கண்ணன் எங்கே போயிருக்கார் தெரியுமா, மலையே உனக்கு தெரியுமா, நதியே நீ கண்ணன் எங்கே போனார்னு பார்த்தாயா என்று கேட்டுக்கொண்டே போனார்கள். கண்ணனை எங்கேயுமே காணும். அப்போ எப்படி உயிர் தரிப்பது?
கண்ணன் கூட இல்லைன்னு நினைத்தால் உயிர் பிரிந்துவிடும். அதனால் கோபிகைகள் தாங்களே கண்ணனாக நடிக்க தொடங்கினார்களாம். அனுகாரம்னு சொல்லுவாளோ இல்லையோ, ஒரு கோபிகை வந்து முட்டி போட்டுட்டு தலையை குனிஞ்சுன்னு இப்படி நின்னாலாம். நான் தான் காளியன் என்கிற பாம்புன்னு சொன்னாலாம். இன்னொரு கோபிகை அவன் மேலே காலை தூக்கி தலையில் வச்சுட்டு நான் தான் கண்ணன், உன் தலையில் ஏறி நான் இப்போ நாட்டியம் ஆட போறேன்னு சொன்னாலாம். துஷ்டகாளிய திஷ்டாத்திர கிருஷ்ணோகம் இதிச்சாபரான்னு தெரிவிக்கிற. ஒரு பெண் நான் தான் காளியன்னு சொல்றா, ஒரு பெண் நான் தான் கிருஷ்ணன்னு சொல்றா, மேலே ஏறி தாண்டவம் ஆடுகிறாள். இப்படி கண்ணனுடைய சேஷ்டித்தங்கள் குணங்களை எல்லாம் அனுகாரம் செய்து நாடகமாக நடத்தி அதை கொண்டு இந்த பெண்கள் எல்லாம் உயிர் தரித்து கொண்டார்கள். இப்படி கண்ணனை தேடிண்டே போகும்போது ஒரு இடத்துல கண்ணனுடைய கால் தடம் தெரிஞ்சுதான். இருக்கிறது ஒரே புருஷன் தானே, வேற யாரும் புருஷர்கள் கிடையாது. அப்போ ஒரு புருஷனுடைய கால் தடம் பட்ட உடனே இது கண்ணனுடைய கால் தடம் தான் பார்த்துட்டு அது அப்படியே தொடர்ந்துட்டே போனாலும். முதல்ல அந்த கீழே கால் தடம் மண்ணில் இருக்குமோ இல்லையோ, எல்லாரும் விழுந்து அந்த மண்ணில் புரண்டாளாம். கண்ணனுடைய திருவடிப்பட்ட மண்ணான்னு என் உடம்புல படட்டும் என்று ஆசையோடு செய்தார்களாம். இதைத்தான் கூரத்தாழ்வார் அதிமானுஷஸ்தவத்திலே பிரார்த்திக்கிறார். ஹாத ஜன்மதாசு சிகதாசு மயான லப்தம் ராசேத்வயா விரஹிதா கில கோபகன்யாக யாஸ்தாவகீன பதவிக்விகர் நிற்படங்கே இது தாக்ஷிப்பிய தத்திர நிஜமங்கம் அனங்க தப்தம். மனசில் நிறைய பகவானை பற்றின ஆசை, அதனால் உடம்பு கொதிச்சு போயிருக்கு. ஆனால் கண்ணனை காணும். அப்போ என்ன பண்ணலாம்? அவர் திருவடிப்பட்ட மண்ணாவது என் பேரில் படணும்னு அங்கே போய் புரண்டாளாம். கூரத்தாழ்வான் ஆசைப்பட்டார், அந்த பக்தன் காலில் படுற மண்ணா நான் பிறக்காமல் போயிட்டேனே, இவ்வளவு பெரிய மனுஷனாக பிறந்து என்ன சாதிக்க போகிறேன்? அந்த பிருந்தாவனத்தில் ஒரு மண்ணாக பிறந்திருந்தால் அப்பேற்பட்ட பக்தையினுடைய காலாவது என் மேலே பட்டிருக்குமே, அந்த பாக்கியத்தை இழந்தேன் என்று பிரார்த்திக்கிறார். ஒரு பக்தன் இருக்கார்னால் அவனுடைய திருவடியினுடைய தூசி இருக்கே, அந்த தூசிக்கு அவ்வளவு பெருமை உண்டா. இதெல்லாம் நாம் சொல்லும்போது இதெல்லாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மரபு வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் சாஸ்திரியம் கிடையாது. ஒருத்தருடைய காலடி பட்டா ஒரு இடம் நன்னா வருமானு. பொதுவாக நாம் பெரியவர்கள் இருந்தால் நம்முடைய குடிசைக்கு பொன்னடி சாத்த வேண்டும், ஒரு முறை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனார்னா நல்லது நடக்கும்னு ஆசைப்படுவோம். அதை ரொம்ப பகுத்தறிவோடு பேசுகிறவாள்லாம் என்ன சொல்லுவா, இப்படியெல்லாம் நடக்குமா, ஒரு மனுஷனுடைய கால் பட்டா இதெல்லாம் வளருமா என்று கேட்பார்களோ இல்லையோ. இது ஒன்று இன்றைக்கு நேற்றுக்கு கற்பிக்கப்பட்டது கிடையாது. ஜடபரதர்னு ஒரு பெரிய ஞானி இருந்தார். ஞானினா ஆத்மா பரமாத்மா பக்தி இது மட்டும்தான் அவர் தெரியும். அதுக்கு மேலே உலக விஷயங்கள் எல்லாம் தெரியவே தெரியாதவர். அவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், உனக்கு தூய்மை வேண்டுமென்றால் பக்தனுடைய பாத ரேணு அவனுடைய திருவடி துகள்களை போய் தலையால் தரித்தா என்றால் அதுதான் புனிதமளிக்குமே தவிர வேறு வழி இத்தனை பாபங்களை எல்லாம் போக்கிக் கொள்வதற்கு கிடையாதுன்னு அவ்வளவு பெரிய ஞானி உபதேசிக்கிறார். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ